வந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. பாட்டி சோகமா இருக்காங்க. நம்ம பாட்டிட்ட சொல்லிட்டு போக வேண்டாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எப்பவும் வீட்ல யார்கிட்டயாவது சொல்லிட்டு போவோம். ஆனா இப்ப வீட்ல யாருமே இல்லையே. பரவாயில்ல, வா நம்ம போகலாம். போவது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அந்த ரவுடி போய் வந்து நம்ம கிட்ட வம்பு இழுத்தானா? என்னைக்குமே தன் கையே தனக்கு உதவின்னு பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? என்னைக்கும் நம்மள நாமே ஜெயிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிடணும். எல்லா நேரம் நம்மள காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்களா? எப்பவும் நாமளும் ரெடியா தான் இருக்கணும். நம்மள பயமுறுத்ததுக்கு அவனுக்கே தைரியம் இருக்கும் போதே அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லாம போயிரும். வாங்க. அதுவும் சரிதான், வாங்க போலாம். எதுக்கும் வீட்ல யாருக்கிட்டயா சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வீடு இல்லையே. முன்னாடி நம்மள வாசலுக்கு கூட விட மாட்டாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னு கூட யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி சொல்லாத, நம்ம வீட்ல இப்ப நிலைமை சரியில்லாம இருக்குல்ல. சரி வாங்க போலாம். அப்பா வந்துட்டாங்கடி. அப்பா. என்னம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. சரி, பார்த்து போங்க. அப்பா. சொல்லுமா. நீங்க கொண்டு விட வரீங்களா? இல்லம்மா, நான் ஒரு ஃபைல் தான் எடுக்க வந்தேன். அப்பா டூட்டிக்கு கிளம்புறேம்மா. அம்மா, இப்போ நீங்க ஒத்தலையா போறீங்க? எதுவும் சொல்லாதீங்கடி. இல்லப்பா, யாராவது கொண்டு விட வருவாங்க. அப்ப என்ன நீங்க ஒத்தையில போறீங்க? எல்லாரும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்கல்லப்பா. ஒத்தையில போறீங்களா? அப்பா, நம்ம ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சு போயிருவோம்ப்பா. அம்மா, தினேஷ் தானே விட்டுக்கிட்டு இருந்தாரு. சரிம்மா, பார்த்து போயிருவீங்கல்ல? அதெல்லாம் போயிருவோம்ப்பா. இப்பலாம் நாங்க பார்த்து போய்கிட்டு தான்ப்பா இருக்கோம். அப்போ இப்பதான் நீங்க ஒத்தையில போறீங்க? இல்லப்பா, தாத்தா தான் எப்பவும் கொண்டு விட வருவாங்க. தாத்தா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்கல்ல, அதான். அந்த பக்கத்து வீட்டு தாத்தாவா? ஆமாப்பா, அந்த தாத்தா தான் காலையிலயும் சாயங்காலமும் அவங்க கார்ல கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? அப்போ தினேஷப்பா? தாத்தா கூட்டிட்டு போறதுனால தினேஷ் அப்பா இப்ப வர மாட்டாங்க. சரிம்மா, சரி பார்த்து போயிருவீங்கல்ல? அதெல்லாம் போயிருவோம்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க டியூட்டிக்கு கிளம்புங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து தானே போறோம். சரி, 3 பேரும் ஒண்ணா ஒற்றுமையா போங்க. கை கோத்து போங்க, சரியா? சரிங்கப்பா. ஏமா, ஏன் வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இப்பதான் டியூட்டில இருந்து வரியா? ஆமாமா. அந்த பிள்ளைல கொண்டு விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஒரு ஃபைல் எடுக்கதாமா வீட்டுக்கு வந்தேன். நான் முக்கியமா போயே ஆகணும். அம்மா, பிள்ளைங்க எப்பவுமோ பிள்ளைங்க சொன்ன மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறது எல்லாமே அவங்களே பாத்துக்கிடுவாங்க. ஓ, அப்படியாம்மா? அவங்க எங்க போயிருக்காங்கம்மா? ஏதோ சொத்து விஷயமா ஆந்திரா போயிருக்காங்களாம். ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அன்னைக்கு தான் ஆள் இல்ல போலுக்கு. சரிம்மா, நான் ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன். சரி. கிஷோரை பாத்தியா என்ன? பார்த்தேம்மா, ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அந்த விக்ரம் எப்படிமா சரணடைவான்? இவன் மட்டும் சரணடைஞ்சா வேற மாதிரி விபரீதமா ஆயிருமா? அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண? சரி, எதுவும் நல்லதா நடந்தா சரிதான். கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கு என்ன, நாங்க ஆம்பளை பையில உங்களுக்கு செய்யட்டாலும் நீங்க கூட்டு வந்தீங்க மருமக்க மாதிரி. இவ்வளவு கண்ணு கத்துமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமாமா? அந்த விக்ரம் சரணடைய மாட்டானாலும் மீனா விட மாட்டா, சரணடைய வச்சிருவா. அவ அந்த வேலையெல்லாம் பார்க்க போய் தான் நான் நிம்மதியா என் வேலையை நான் பாக்குறேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தது வீர மங்கைகளை, அவங்க பாத்துக்கிடுவாங்கம்மா. இப்படிப்பட்ட மருமக்க மாதிரி வச்சுக்கிட்டாமா நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? அவங்க எங்களுக்கு மேல யோசிக்கிறாங்கம்மா. மீனெல்லாம் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு தெரியாதெல்லாம் அவளுக்கு தெரியுதுமா. வேலை பார்த்துட்டு இருக்காளா? ஆமாமா, கிஷோர் கூட தான் அலைஞ்சிட்டு இருக்கா, பார்த்தேன். சரியா, இவ்வளவாது நீ அவளை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறமா நான் அவளை புரிஞ்சுக்கலன்னா என்ன மாதிரி ஒரு அடி முட்டாளி எவனுமே இருக்க முடியாதுமா. அவ பாட்டுல அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டுமா. சரிம்மா, நான் என் ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன், ரொம்ப அர்ஜென்ட். சரி, அம்மா தினேஷ் எங்க? ஹோட்டல்ல தான் இருப்பாரு. சரி. ஒரு புள்ள தப்பு பண்றதுனால குடும்பத்துல எவ்வளவு பெரிய விரிசல்லாம் வருதே. இந்த கிஷோர் எப்படி இந்த வலையில விழுந்தான்? எல்லாம் சொல்லி வளர்த்தேன்னா இந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லாம இருந்துட்டேனே. எப்படி போய் அந்த வலையில விழுந்தான்? யோசிக்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டானே. எப்படி இந்த மாய வலையில போய் விழுந்தான்? அவன் விழுந்ததை கூட அவன் உணராம இருக்கானே. எப்படி? எவ்வளவு நாளா இவனுக்கு அவனுக்கு பழக்கம் இருந்ததுன்னு தெரியலையே. கிஷோரை வீழ்த்தின மாதிரி வேற யாரையும் இந்த குடும்பத்தை வீழ்த்தி வச்சிருப்பானா? இன்னும் எத்தனை பேர் இந்த குடும்பத்துல அவனுக்கு அடிமையா இருக்காங்கன்னு தெரியலையே.
எத்தனை பேரை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியலையே. அவனை நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன் அன்னக்கிளே, நீ தப்பு பண்ணிட்ட. அவனை நீ எதிரியா பார்க்கல, ஆனா அவன் உன்னை எதிரியாவே பார்த்துட்டு வாழ்ந்திருக்கான். உன்னை அழிக்கிறதே அவன் முழு வேலையா இருந்திருக்கானே. இப்ப என்ன பண்ண போற? என்ன அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? ஒன்னும் புரியலையே. இன்னைக்கு இந்த வழியா வந்திருக்கோம், நாளைக்கு வேற வழியா தான் வரணும், புரியுதா? சரி அன்னக்கிளி. எப்பவும் நாம ஒரே வழித்தடத்துல போயிட்டு இருக்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க? அது நன்மைக்கு தான். நம்ம பதிவா ஒரு வழியா போய்கிட்டே இருந்தா அத பல பேர் நோட் பண்ணுவாங்க. அந்த பல பேர் நோட் பண்ணதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த கெட்டவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாதுல்ல, அவங்களுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை வழிவகுத்து கொடுத்துட கூடாது. எப்பவும் ஒரே வழியில வந்துட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வழியா வந்திருக்கோம், நாளைக்கு வேற வழியா வரணும், சரியா? சரி. இன்னைக்கு இந்த வழியா வந்தா இனி 2 வாரம் கழிச்சு தான் இந்த வழியா வரணும்னு. அது என்ன 2 வாரம்? நோட் பண்றவங்க எப்படியும் தொடர்ந்து ஒரு 4-5 நாளாவது கண்காணிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நோட் பண்ணுவாங்கல்ல. இங்க தானே வருவாங்க அப்படின்னு. அதனாலதான் ஒரு வாரம் கேப். வழியா இல்ல நம்ம ஊர்ல, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு போயிட வேண்டியதான். அதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத வழியாவும் போக கூடாது. கரெக்டா சொன்ன அன்னக்கிளி. சரி சரி, சீக்கிரம் வாங்க. இங்க யாருமே நடமாடல, விறுவிறுன்னு போயிடலாம். நம்மளே காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு பிடிச்ச வழியில கூட போக முடியாதுல்ல. மாறும், எல்லாம் ஒரு நாள் மாறும். இனிமேல இந்த வழியா வர வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. சரி சீக்கிரம் வாங்க. ஏதோ சரியாப்பட்ட மாதிரி தெரியல, விறுவிறுன்னு வாங்க போயிடலாம். வழி விடுங்க, நாங்க போகணும். உங்களை தானே சொல்றேன், வழி விடுங்க, நாங்க போகணும். போங்க, தாராளமா போங்க. இது சரியா படல, வாங்க போலாம். வழி விடுங்க, நாங்க போகணும். எங்க 2 பேருக்கு இடையில நிறைய இடம் இருக்குது, போக வேண்டியதானே? நிறைய இடம் இருக்குல்லடா. நாங்க எங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. நாங்க எவ்வளவு இடம் விட்டுருக்கோம் பாருங்க, இதுல ஓடி போங்க, எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. நாங்க யாருன்னு தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியாது, எல்லாம் தெரியும். சரி சரி, எதுக்கு பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு. நாங்க எங்களை தாண்டி போங்க, இடம் எவ்வளோ இடம் இருக்குது, எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. என்ன அப்படியா? உன் கையாலதான் நடிப்பியா? பேச வேண்டாம், நம்ம இங்க கிளம்புறது நல்லது. வாங்க போலாம். எங்க போறீங்க? எங்க கிட்ட வம்பு இழுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டேன். வாங்கடி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன மாதிரா வீட்டுக்கு போலாம். வாங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. என்னங்க, படிப்பு ரொம்ப முக்கியங்க, தாண்டி போங்க. வீட்டுக்கு போலாம். வழிய மறிக்கிறாங்க, எப்படியா தப்பிச்சு ஓடிடுவோம். ஒண்ணு இங்கடி போனோம், இல்லன்னா அப்படி கூடி போனோம். எப்படி சவரியம்? அவன் பக்கம் போனாலும் ஓகே, என் பக்கம் வந்தாலும் ஓகே தான். எங்க 2 பேருக்கும் தாராள மனசு, அப்படிதானடா? நாங்க நல்லா விட்டு கொடுத்து போவோம். ஆமாமா, அவன் சைடா போனாலும் ஓகே தான், என் சைடா போனாலும் ஓகே தான். வசமா மாட்டிருக்கோம், வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்கடி. ஓடுனா மட்டும் என்ன விடவா போறானுங்க? ஏதாவது புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். என்ன பண்ணனானே யோசிக்கிறீங்க? இங்க கத்துனா கூட ஒரு ஈக்கா காக்கு கூட கேட்காது. அது என்ன சத்தம் கேக்குது? போங்கம்மா, எங்க தாண்டி போங்க. என்ன பசங்க சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குது, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கு மரியாதையா வழிய விடுங்க சொல்லிட்டேன். ஐயோ, குழந்தைங்க சவுண்ட் கேக்குது. மரியாதையா வழிய விடுங்க சொல்லிட்டேன். வழிய விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வீட்ல போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தோம், அவ்வளவுதான். நீங்க காலை
பயந்துட்டேன்டா. போலீஸ்கார பிள்ளைங்களாண்டா. நல்லது தானடா, நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் நமக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு தேவை. தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. நீதானமா சொன்ன உங்க அப்பா போலீஸ்னு. அதான் எங்களுக்கு. இன்னும் ஏதாவது பேசுறீங்க? டேய், அவன் ரொம்ப கோபப்படுறாடா. டேய், கோபப்படுற பண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாண்டா. அப்படியா? ஆ, ஆமாடா. டேய், அடி பெண்ட கழுத்துல சொல்லிட்டேன். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? டேய் கோழைகளா. ஏய், நம்மள பார்த்து கோலன்னு சொல்றாடா. ஆமாடா, நீங்க உண்மையிலே கோழைங்க தான். மொத்த காட்டுறதுக்கே தைரியம் இல்ல. இதுல எங்களுக்கு பயம் காட்டலாம். மூஞ்சி மோரையும் பாரு. எங்க மூஞ்சி மோரையும் பார்க்க அதான் மூடிக்கிட்டாலே தானுவல. அதான் உன் முகத்தை கட்டே கூட உனக்கு தைரியம் இல்லையே. நீ எல்லாம் எதுக்குடா உசுரோட இருக்கன்னு கேக்குறான். எங்க உன் முகத்தை திறந்து காட்டு பாப்போம். ஓ, முகத்தை பார்க்கணுமா? அவங்கள தேன முகத்தை பார்க்க ஆசைடா. இல்ல, உன் முகத்துல மிளகா பொடி தூவணும் அதுக்குதான். டேய், ஏய், இவ்வளவு நம்மள ரொம்ப சீண்டி பார்த்தால்வாடா. டேய், முத ஹெல்மெட்ட கழட்டுடா. முத கொஞ்சம் மிளகா பொடி தூவிட்டு நான் பாட்ட கிளம்பணும், எனக்கு நேரம் ஆகுது. இவ்வளவு திமிரு. ஏய், நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன்டா. நான் திமிரா பேசினா நீ தாங்கிக்க மாட்ட. ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு தனி தைரியம் வேணும். நீ ஹெல்மெட்ட போட்டுட்டு வந்திருக்க போதே தெரியுது நீ ஒரு கோலனு. அப்படியா? நாங்க கோழைங்களானே இப்ப பாத்துடலாமா? காட்டிட வேண்டியதாண்டா. நாம வீரங்கங்கத காட்டிட வேண்டியதா. ஏய், சீக்கிரம் தப்பிச்சிருங்கடி. ஒட்டத்தை புடிங்கடி. நாங்க வீரன்னு காட்டிடட்டுமா? சொன்னா கேளுங்க. வேண்டாம். இல்ல, நாங்க வீரன்னு நிரூபிச்சே ஆகணும். சொன்னா கேளுங்க. வேண்டாம். சொன்னா கேளுங்க. டேய், ஹே, மாமா. பண்ணித்தரேன் மாமா. டேய், இப்ப காட்டுங்கடா உங்க வீரத்தை. இங்க வா. டேய், ஹெல்மெட் பண்ணியா? இங்க வா. டேய் மச்சான், யார்டா இவன்? அது பயங்கரமா இருக்கான். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புனாங்க. தெரியடா. இங்க வானே, 2 பேரும் இங்க வான்னு சொல்ல. ஹலோ, யாரு நீங்க? நான் யாருன்னு சொல்லதுதான் கூப்பிடுறேன், வாங்க. டேய், இவனை பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்கான்டா. டேய், மாமா வாண்டா. டேய், இவன் குடும்பத்துல போலீஸ் தானே? ம், ஆமாடா. மாட்டணும். ஓ, நீங்க வீரத்தை காட்டுறீங்க. ஆம்பளன்னு காட்டுறீங்க. இங்க வந்து காட்டு பாப்போம். நானும் பாக்கணுமே. வா, உன் வீரத்தை என்கிட்ட காட்டு பாப்போம். அது அது நீயா இங்க வந்தா கை கால் மட்டும் தான் ஒடிச்சு விடுவேன். நான் அங்க வந்த உசுறு உடம்புல இருக்காது. உசுரா கை காலா? ம், என்ன எங்களுக்கும் சண்டை 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 போட தெரியும். மரியாதையா வந்துரு. நான் அங்க வந்தா உன் உசுறு இருக்காது. நான் நீ உசுரோட இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதையா வந்து கை காலை ஒடிச்சு வாங்கிட்டு போயிட்டே இரு. என்ன மறட்டுதீங்க? என்னடா டைப் அடிக்குது? போடா, அது எங்க மாமா. போடா. இங்க பாருங்க, நாங்க எதுவும் கிடையாது. இவங்க இங்க வருவாங்க, மிரட்டி விடுங்கன்னு சொல்லி விட்டாங்க. யாரு? அது சொன்னா அவங்க எங்க உசுரை எடுத்துருவாங்க. நாங்க சும்மா கேலி பண்ணணும், அவங்க மானத்தை வாங்கணும். அது ஊருக்குள்ள பரவுனா அவங்க குடும்பம் கேவலப்படுன்னு சொல்லி விட்டாங்க. மற்றபடி நாங்க எதுவும் பண்ணலாம் மாட்டோம். உங்க மேல நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் எடுக்கன்னு சொன்னாங்க. அதான் இதை வந்து பண்ணணும். நீங்க இந்த மாதிரி பண்ணா உங்க மேல கேஸ் எடுக்க சொன்னாங்களா? ஆமா, இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க, போய் கொஞ்சம் கேலி கூத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கேலி பண்றது ஊருக்கே தெரியணும்னு சொன்னாங்க. அவமானம் தாங்காம இந்த பிள்ளைங்களை படிக்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இவங்க படிப்பை தடுக்கிறதுக்காக நீங்க போட்ட பிளானு. இவங்க படிக்க கூடாது. ஆமா, அப்படிதான் அவரு சொன்னாரு. இது மாதிரி தினமும் பண்ணதுக்கு எங்களுக்கு கூலி கொடுத்துருக்காங்க. பாரு, இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்த்தேன்னு வச்சுக்க. கையில துப்பாக்கிடா. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல சார். நீங்க வர மாட்டேன் சார். உங்களை பார்த்தாலே தெரியுது போலீஸ். இனிமேல் நாங்க இந்த பக்கமே வர மாட்டோம் சார். தொலைச்சு ஒழுங்க. இப்பதான் மன்னிச்சு விட்டுருக்கேன். அடுத்த திருப்பி இதே மாதிரி வேற எங்கேயாவது உங்களை பார்த்தேன், சுட்டுட்டு தான் மத்த வேலை பார்ப்பேன். புரியுதா? இதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்க ஓடிதான் சார். எங்களை மன்னிச்சிருக்கோம் சார். ஓடலாம் இருக்கட்டும். அந்த பிள்ளைங்க காலையில வந்து மன்னிப்பு கட்டிட்டு போங்க. போங்க. மன்னிப்பு கேட்கணுமா? அந்த பிள்ளைங்க கேலி குத்து போனீங்கல்ல, அடிதான் வாங்கல. மன்னிப்புமா கேட்கக்கூடாது. மன்னிப்பு கேட்டியா இல்ல சொல்லட்டுமா? மன்னிப்பு கேட்டுருவோம் சார். மன்னிப்பு கேட்டுட்டு ஓடு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. திரும்பி பக்கம் ஓடு. ஏய்,
நீங்க சொல்ல இருக்கியா இல்லைன்னா என்னது? ஐயோ தாயே, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாடாஸ்கல். மாமா மாமா மாமா. ஏமா வீட்டுல யாரும் வரலையா? இல்ல மாமா, வீட்ல ஏதோ பிரச்சனை நினைக்க, அதான் யாருமே வரல. ஓ அப்படியா, சரி பார்த்து போங்கம்மா. ம், சரிங்க மாமா. யாருக்கும் பையனும் படிப்பை விட்டுறக்கூடாது. சரிங்க மாமா. அப்புறம் என்னங்க பார்த்தது யார்ட்டும் சொல்லக்கூடாது என்ன? தெரியும் மாமா, நாங்க சொல்ல மாட்டோம். சரிம்மா, சீக்கிரம் போங்க. தேங்க்யூ மாமா. இது என் கடமை. நீங்க போங்கம்மா. போயிட்டு வரேன் மாமா. பார்த்து போங்கம்மா. இல்லைங்களா அம்மா எங்க? கிச சித்தப்பா சரணடைய போறாங்களா, அதுக்குதான் அம்மா கூட போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, கிச சித்தப்பா சரணடைய போயிருக்காங்க, அதுக்குதான் அம்மா சித்தி எல்லாரும் போயிருக்காங்க. கிசோ சரணாலய போயிருக்கானா? எதுக்கா இருக்கும்? சரி நீங்க பார்த்து போங்கண்ணே. சரிங்க மாமா. என்ன கிசோ சரணாலய போயிருக்கானா? ஐயோ அவன் சரணடைஞ்சு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அவனால காலத்துக்கு வெளியே வர முடியாம போயிடும். அந்த தப்பை மட்டும் செய்ய விடக்கூடாது. நான் இப்பவுமே போறேன்.